ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நெக் பேட்டர்ன் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்டர் வந்து நான் வந்து ஒரு 12 இன்ச் லென்த்தில் வந்து 2 பார்டராக கட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வி அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கேலப் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ விலையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலை, நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஸ்கேலப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்ரம் வச்சு கட் பண்ணலாம். ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிப்பாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பக்ரமில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க பக்ரம் வேண்டான்னு சொன்னதெல்லாம் நான் வைக்கல. இப்போ ப்ளவுஸும் மெயினிங் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ளவுஸோட ராங் சைடு, மெயின் கிளாத்தோட ராங் சைடில் லைனிங் வச்சு ஒரு பெல் பின் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைனிங்கோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்டர் எப்படி வைக்கணும்னா பார்டரோட ரைட் சைடு, ப்ளவுஸோட ராங் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு குட்டி குட்டி நாச் வந்து இப்போயே கொடுக்க வேண்டாம். பார்டர் அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா அதையுமே நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம அதை பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் கரெக்டாக வச்சு ஒரு பெல் பின் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே சைடில் எல்லாமே நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸிங்காக நிற்கும். ஓகேங்களா? அழகாக நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். நான் பாருங்கள், அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, நெக்கோட மார்க்கிங் வந்து பார்டரில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து பெல் பின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சு. எப்படின்னா மெயின் கிளாத் கிடையாது, லைனிங்கோட சைடு வச்சுட்டு மெயின் கிளாத் மேலே இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு வந்து திருப்புவோம். இப்போ லைனிங்கை வந்து நம்ம திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தான் நம்ம இதையுமே பண்ண போகிறோம். ஸோ ஒரு குட்டி குட்டி நாச் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்டரை அப்படியே திருப்பி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தென் வந்து இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தென் இந்த பார்டர்ஸ்க்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பிரித்து வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது ஒரு ஸ்டிப்பான வந்து நமக்கு அந்த ஷேப்பிங் கரெக்டாக மாறாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். கண்டினியூ வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.